உனக்கு மகாபாரதம் தெரியுமா? தெரியுமா தெரியாதா? பஞ்ச பாண்டவர்கள் தெரியுமா? சொல்லு பாப்போம், சொல்லு. ஃபர்ஸ்டே தெரியலையா? தர்மன், ஓகேவா? செகண்ட் அவனை தெரியும், பொம்பளைங்களுக்கு அவனை தெரியும். பீமன். ஏன் பெண்களுக்கு பீமனை தெரியுமா மேடம்? இஸ் a protector. So we all women know who is Bhima. பீமன். மூணாவது அர்ஜுனா. நாலாவது நான் எப்பவுமே போகிறது, டீச்சர்ஸே குழம்பிப்பாங்க. ராமாயணத்துலேருந்து சத்ருகுணம் கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. அது ராமாயணம் மேடம். நகுலன். 4 பேரா? மொத்தம் 5 பேர். இதில் 5க்கு ஒரு மனைவி. எவ பேர்? பாஞ்சாலி, திரௌபதி. ஒரே ஒரு காட்சி மட்டும் சொல்கிறேன், கற்றுக்கோ. எவ்வளோ விஷயம் இருக்குது தெரியுமா கற்றுக்கிறதுக்கு. பாஞ்சாலிக்கு விக்குது காடு அப்படிங்கிறா. நகுலன் தான் பதறான். பாஞ்சாலிக்கு தாகம், இதோ நான் தண்ணி கொண்டு வரேன்னு ஓடிட்டான். 5 நிமிஷமாச்சு ஆளக்கணும். சகாதேவன் சொன்னான், தம்பியை காணோம், நான் போய் தேடிட்டு வரேன், தண்ணியும் கொண்டு வரேன். 10 நிமிஷம் ஆச்சு, சகாதேவனை காணோம். அர்ஜுனன் சொன்னான், அண்ணா மாற்றால் தாய்க்கு பிறந்தவர்கள் தொலைத்து விட்டோம்னு அவ பெயர் வர வேண்டாம், 2 பேரையும் காணோம், எனக்கு என்ன மனசு சரியில்லை, நான் போய் தேடிட்டு வரேன். காண்டிபன் போனான், அவனையும் காணோம். அடுத்து பீமன். பீமன் சொன்னா, திரௌபதியை பத்திரமாக பார்த்துக்கொள் தர்மா, நான் போய் 3 பேரையும் அழைத்து கொண்டு தண்ணீர் கொண்டு வருகிறேன். அவன் போனான், 10 நிமிஷமாச்சு ஆளை காணோம். இப்போ திரௌபதிக்கு விக்கல் நிற்கல. திரௌபதி சொல்கிறா, தர்மரே, உங்களுக்கு வேலை செய்து பழக்கமில்லை, நீங்கள் போய் தண்ணீர் கொண்டு வர மாட்டீர்கள், நான் போய் தண்ணீர் குடித்து விட்டு இந்த 4 பேரையும் அழைத்து வரட்டுமா? தர்மனுக்கு கோவம் வந்துருச்சு. உன்னால தான் எல்லா பிரச்சனையும், தொண்டை கட்டுது, தொண்டை விற்குதுன்ட்டு. உன்னை தொலைச்சிட்டேன்னா பீமனுக்கு யார் பதில் சொல்றது? நீ நில்லு, நான் போய் கூட்டிட்டு வரேன் அவங்க 4 பேரையும் அப்படின்னு தர்மன் போறான். இப்ப கேமரா தர்மன் பின்னால போகணும், இவங்களை விட்டுறணும். இது வரைக்கும் கேமரா இங்க இருந்துச்சு. என் கிளாஸ்ல ஏன் யாரும் ஃபெயில் ஆக மாட்டாங்கன்னா இப்படி நடத்துவேன் நான் கிளாஸ். கேமரா போகுது, தர்மன் போனா 4 நிமிஷத்துல குளம் இருக்குப்பா. உனக்கும் கிடைக்கும் இந்த கல்லூரியில் அப்படிப்பட்ட குளங்கள். நீயும் தர்மன் தான். எப்படி முடிவு செய்வதுன்னு தெரியாது. நேரா வரான் தர்மன். அந்த குளம் இருக்கு, குளத்துக்கிட்ட அப்படி பார்க்கறான். குளம் அப்படி நிக்குது, தழும்பி நிக்குது தண்ணி. அடப்பாவி, இதோ இருக்குது தண்ணி, இந்த பயல்களை காணுமே எங்க? சரி, திரௌபதிக்கு விக்கிக்கிட்டே இருக்கு, அவளுக்கு போய் தண்ணி கொடுத்துட்டு அப்புறமா இந்த பயல்களை தேடுவோம் அப்படின்ட்டு உட்காடுறான். கீழே உட்காரும் பொழுது அந்த தண்ணி இருக்குல்ல, அதனுடைய ஸ்டேட்டஸ் இவனுக்கு உவப்பா இல்லை. என்னமோ ஒன்று தெரியுது அதுல, இட் இஸ் நாட் ரைட் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இப்படி பார்த்துட்டு இருக்கு தண்ணி அவனை. ஏன் இப்படி அசையாம இருக்கு? தண்ணினா கொஞ்சம் சலசலக்கணும்ல. உண்மையா சொன்னா அது குளம் இல்லை, மாயக்குளம். அதை அப்படி தண்ணி மாதிரி ஆக்கி வச்சுட்டு ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துல ஒரு யக்ஷன் ஒருத்தன் உட்காந்துருக்கான் என்ன மாதிரி. அவன் வேலை என்ன தெரியுமா? யாராவது தண்ணி குடிக்க வந்தாங்கன்னா அவங்க கிட்ட கொஸ்டின் பேப்பரை நீட்டுவான். பதில் சொன்னா தண்ணி கொடுப்பான், பதில் சொல்லலைன்னா மயக்கம் அடைய வச்சு மரத்துல தொங்க விட்டுருவான், யாருக்கும் தெரியாம. பசிக்கும் போது சாப்பிடுவான். நம்ம 4 பேரும் அங்க தொங்க விட்டுருக்கான். பார்க்குறான். தண்ணி எடுக்கிறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கிற அந்த தர்மனுக்கு கொஸ்டின் பேப்பர் போடுறான் மேலேருந்து. என்ன கொஸ்டின் பேப்பர் தெரியுமா? ஒரு இலை இப்படி வருது, இலை சத்தத்தில் வருது, வந்து தங்குன்னு விழுது. கல்லு மாதிரி தண்ணியில பாதி தரையில பாதி விழுது. என்னடா இதுன்னு பார்க்குறான். நீ நினைச்சு பாரு, நமக்கு எக்ஸாமினேஷன் அப்படிதான் நடக்குது. என்னமோ தெரியாத ஒரு தண்ணி குளத்துல வந்து உக்காந்துட்டோம். ஆனால் குளத்துல இருக்கிற தண்ணி சரியில்லைன்னு தெரியுது. நேராக கல் மாதிரி ஒரு இலை வந்து உழுது. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தண்ணியில் இருக்கிற இலை சிவப்பாகுது, தரையில் இருக்கிற இலை மஞ்சள் ஆகுது. என்னடா இது? பார்த்துக்கிட்டே இருக்கிறான்.
அப்படி வந்து விழுற கொஸ்டின் பேப்பர் கலர் மாறுது. கலர் மாறிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது தண்ணியில் இருக்கிற சிவப்பு பகுதி மீன் ஆயிடுச்சு, தரையில இருக்கிற எல்லோ பகுதி குருவி ஆயிடுச்சு. பார்த்துட்டே இருக்கும்போது ரெண்டும் சண்டை போடுது. சத்தம். சைலண்டா இருக்கிற இடத்துல ரெண்டும் சண்டை போட்டு தண்ணியில இருக்கிற மீன் தரையில இருக்கிற குருவியை தண்ணிக்கு இழுக்குது. தண்ணியில இருக்கிற மீனை தரையில இருக்கிற குருவி தரைக்கு இழுக்குது. ரெண்டும் சண்டை போட்டுட்டே இருக்கும்போது மேலிருந்து கொஸ்டின் வந்து ஓரலா கேட்கப்படுது. தர்மா சொல், எது வாழும்? இப்ப பதில் சொன்னா தண்ணி, பதில் சொல்லனா மயக்கம் அடிச்சு இவனும் போயிடுவான். என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருந்த தர்மன் சொன்னான், சூப்பரான பதில் சொன்னான். அவன் சொன்ன பதிலுக்கு 4 பேர் உயிரோடு திரும்பினார்கள். 5 பேர் அல்ல, திரௌபதியையும் சேர்த்து 6 பேருக்கு தண்ணீர் கிடைத்து அடுத்த எத்தனை ஆண்டுகள் காட்டிலே அலைந்தாலும் உங்கள் உயிர் போகும் தாகம் உங்களுக்கு வராது என்கின்ற வரத்தையும் எக்ஷன் கொடுத்தான் என்று அந்த கதை சொல்கிறது. அவன் தந்த பதில் என்ன தெரியுமா? கேட்கப்பட்ட கேள்வி எது வாழும், சொல்லப்பட்ட பதில் தக்கது வாழும், தகாதது வீழும். எது தகுதியானதோ அது வாழும், எதற்கு வாழ்வதற்கு தகுதி இல்லையோ அது விழுந்து போகும். என் குழந்தைகளே, நீங்கள் தகுதி படைத்தவர்கள் என்று இந்த உலகத்திற்கு காட்டுவதற்கான சூழல் இதோ இந்த 3 வருடம். என்ன செய்யுங்க தெரியுமா? நீங்க மீனா குருவியான்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை நீங்க மீனா இருந்தீங்கன்னா உங்கள் பலவீன பகுதியான குருவியை இழுத்துக்கொண்டு குளத்திற்குள் போங்கள். ஒருவேளை நீங்கள் குருவியாக இருந்தால் உங்களை இழுக்கின்ற பலவீனமான அந்த மீனை இழுத்துக்கொண்டு வானத்திற்கு போங்கள். எதை ஜெயிக்குமோ தோற்றது மற்றதற்கு உணவாகும். பல நேரங்களில் நான் என் பலவீனங்களை வென்றிருக்கிறேன். குழந்தைகளை உங்ககிட்ட சொல்லாம யார்கிட்ட சொல்றது? உங்கள் வயதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தேட்டமும் நாட்டமும் எனக்கு இருந்திருக்காதா? இருந்தது. ஆனால் எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கு 2 இடங்களை நான் பயன்படுத்தினேன். குழந்தைகளே, இன்றைக்கு நான் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் என்னால் உயர்ந்து எங்கெல்லாம் என் கண் பார்வை போனதோ அந்த இடத்திற்கு என்னால் போக முடிந்திருக்கிறது.